டெல்டா கடற்கரை, நாகை கடற்கரை நிலவிய அந்த புயல் தற்போது கடலூர் கடல் பகுதி நோக்கி நகர்ந்திருக்கு. இது வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் சென்னை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் சென்னை நோக்கி நகரும் போது, அதாவது இன்று இரவு தான் நமக்கு சென்னை கிட்ட வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் காணப்படுது. இது நமக்கு இப்போ தற்போது பார்த்தோம் வறண்ட காற்றின் ஊடுருவல் காணப்படுதுன்னு. ஆனால் இன்று இரவு சென்னையை நெருங்கும் போது மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் நமக்கு இந்த புயல்ல காணப்பட இருக்கு. அதன் காரணமா இங்க இருக்கக்கூடிய வறண்ட காற்று விலகி ஈரப்பதமான காற்றை இது செலுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமா இன்று இரவு நேரங்கள்ல மீண்டும் மழை மேகங்கள் உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுது. புயல் தற்போது மேகக்கூட்டங்களை உருவாக்க முடியாமல் திணறினாலும் புயல் என்ற நிலையில தான் நீடித்து வருகிறது. இன்று இரவு நாளை காலை தான் அது வலுவிழப்பதற்கான வாய்ப்பு. அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, கடல்ல புயல் இருக்கு, அந்த மையத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கு. ஆனால் அதால மேகக்கூட்டங்களை உருவாக்க முடியாமல் சற்று சிரமப்படுது. அதற்கு காரணம் இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல். அதன் காரணமாக தான் இப்போ கடல் பகுதியெல்லாம் பார்க்கிறோம், பல்வேறு கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்கிறோம். அதன் காரணமா மக்கள் கண்டிப்பாக இன்னைக்கு வார விடுமுறையாக இருப்பதன் காரணமா வெதர் நல்லா இருக்கு, நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதை தவிர்ப்பது நல்லது. இன்று ஒரு நாள் கடற்கரைக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. கடற்கரைக்கு சென்றாலும் நமக்கு கடல்ல இறங்கி நமக்கு அந்த சீற்றத்துல போய் இருக்காம நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம்.